Hello friends, welcome back to CodeFactz. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டெர்னரி ஆபரேட்டர்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆபரேட்டர் அப்படினே நம்ம சொல்லலாம். சோ இப்போ வந்து டெர்னரி ஆபரேட்டர்க்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு கொஷின் மார்க் போடுறோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து எனக்கு எக்ஸ்பிரஷன் 1 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் 1 எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்பிரஷன் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டெர்னரி ஆபரேட்டரோட சின்டெக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் 1, ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் 2. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏல 10 அப்படின்னு வச்சுக்கிறேன், பியில் 30 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏ பிரிண்ட் ஆகணும். ஒருவேளை கிரேட்டராக இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பி பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 தான் கிரேட்டர். ஸோ நமக்கு அவுட்புட்டில் 30 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து எப்படி கோடில் போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பி ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நான் வந்து ஒரே printf ஸ்டேட்மெண்ட்டில் %d எனக்கு அவுட்புட்டில் வந்து ஏதோ ஒரே ஒரு வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நான் வந்து %d மட்டும் நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் கொஷின் மார்க் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஏ பிரிண்ட் ஆகணும். ஒருவேளை இந்த ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பி பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் 30 கிடச்சிருக்கு. ஸோ பிகாஸ் ஏ விட பி வந்துட்டு சின்னது, கிரேட்டர், அதனால் வந்து எனக்கு வந்து பி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டெர்னரி ஆப்ரேட்டரை வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு 5 கொடுக்குறேன், இந்த இடத்துல நான் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து பில்ட் அண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 5 கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த கண்டிஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஒருவேளை ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். இல்லை அப்படின்னா எனக்கு நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்படி வந்து கிடைக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம இந்த இடத்துல %d யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அந்த லொக்கேஷன், அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனோட வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு அவுட்புட்டில் ஈக்குவலாக நாட் ஈக்குவலான்னு மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் வே. டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃபெல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி வர வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இனி வர டாபிக்ஸ்லாம் நம்ம இன்னும் டெப்த்தான டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.